சபரிமலையில் கோயம்புத்தூரைச் சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சபரிமலைக்கு தரிசனத்திற்காக சென்ற ஐயப்ப பக்தர் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சபரிமலையில் இதுவரை 9 பேர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சபரிமலையில் கோவையைச் சேர்ந்த பக்தர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். அந்த பக்தரின் விவரங்கள் என்ன, முழு தகவலை சொல்லுங்க. சபரிமலை ஐயப்பன் கோயில்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவர் ஒருத்தர் உயிரிழந்திருக்காரு. இதுவரை பாத்தீங்கன்னா சபரிமலையில 9 பேர் உயிர்ந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா மாரடைப்பு மற்றும் உடல்நிலை கோளாறு காரணமாக தான் இந்த மரணம் ஏற்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சபரிமலைக்கு வர்ற லட்சக்கணக்கான பக்தர்கள் மலை ஏறும் போது ரொம்ப அவசரப்பட்டு ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்துறை சொல்றாங்க, மருத்துவர்கள் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள், அதே மாதிரி மூச்சடைப்பு போன்றவைகள்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அருகில் இருக்க மருத்துவர்கிட்ட உடனே தொடர்பு கொண்டு அதற்கான சிகிச்சை பெறணும் அப்படின்னு சொல்றாங்க. இதோடு மட்டும் இல்லாம இந்த இதய நோய் உள்ளவங்க, மற்ற உடல் குறைபாடு உள்ளவங்க எல்லாம் சபரிமலைக்கு வர்றதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. வரும் காலங்கள்ல இந்த மருத்துவத்துறை கீழேயே, அதாவது வர்ற பக்தர்களை அவங்களுக்கு உடல்நிலை பற்றிய சோதனை செஞ்சு அனுப்புற மாதிரி ஒரு திட்டமும் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரை சேர்ந்தவர் உடல் அதாவது இறந்தது, அதாவது சபரிமலை சன்னிதானத்துல இறந்தது பக்தர்கள்ட்ட ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கீங்கன்னு சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.